ஹலோ, வெல்கம் டு அனிதீப்சி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் காம்போ பார்க்கலாம். லஞ்சுக்கு கடகடன்னு ஃபாஸ்ட் அண்ட் குயிக்காக பண்ணக்கூடிய நெய்ச்சோறு, அதுக்கு காம்போவாக வெஜ்ஜில் காளான் வறுவல் தான் பண்ண போகிறோம். நெய்ச்சோறு பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி துபார் பாஸ்மதி ரைஸ் ஒரு கப் அளவுக்கு அளந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற போட்டிருக்கேன். அடுத்து இந்த நெய்ச்சோறுலாம் பண்ணி முடிச்சுட்டு அதை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் நட்ஸு, வறுத்த வெங்காயம் இதெல்லாம் மேலே தூவி விட்டோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக வெங்காயத்தை வறுத்து எடுக்க போகிறேன். பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஹீட் பண்ணிவிட்டு நீள்வாக்கில் ஸ்லைஸாக தின்னாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி அதோட கலர் கூட நல்லா டீப்பாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு போயிடும். இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்த பிறகு இந்த வெங்காயத்தை நம்ம தனியாக வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் 1/4 கை அளவுக்கு வாஷ் பண்ண கொத்தமல்லி இலை போட்டுக்கலாம். 10 போல் புதினா இலை, அரை துண்டு அளவுக்கு இஞ்சியை நல்லா தோல் நீக்கிட்டு 4ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். 6 போல் பூண்டு பல், கொஞ்சம் நல்லா பெரிய பல் போடு, தோல் உரிச்சிட்டு அதை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 துண்டு அளவுக்கு பட்டை, 2 ஏலக்காய், 3 போல் கிராம்பு. இதை எல்லாமே தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்க போகிறோம். லைட்டாக கோர்ஸாக இருக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கரில் தான் நெய்ச்சோறு வைக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு உருக்கிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஆயில் ஃப்ளேவர்லெஸ் ஆயிலாக இருக்கணும். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரிலாம் ஊற்றக்கூடாது. சன்ஃப்ளவர், ரிஃபைண்ட் ஆயில் அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்த பிறகு நீள்வாக்கில் நறுக்குன ஒரு பெரிய வெங்காயத்தை நீங்கள் டைரெக்டாக போட்டு எண்ணெயில் தாளிக்கலாம். இந்த பட்டை, கிராம்பு, சோம்பு அந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்லை. இதுலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த வெங்காயத்தோட கலர் மாறக்கூடாது. அதோட பச்சை வாடை லைட்டாக போய் வெங்காயம் லைட்டாக வதங்கி வந்தாலே போதும். ஒரு கண்ணாடி பதம் வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட் இதில் போட்டு பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினா கரெக்டாக இருக்கும். 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றின பிறகு ஒரே ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல உப்பு போட்டு கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரணும். இந்த தண்ணி நல்லா தளதளன்னு கொதிவிட்டு வந்த பிறகு நம்ம ஊற போட்டிருந்தோம்ல அரிசி, அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அரிசியை இப்போ கொதிக்கிற தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் பாஸ்மதி அரிசியை போட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ட பின்னாடி உடனே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடாதீங்க. இது லைட்டாக கொதிச்சு நுர பொங்கி இந்த மாதிரி வரணும். வந்ததுக்கப்புறம் மறுபடியும் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேமில் நல்லா வெந்து 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். அது விசில் வரட்டும். இப்போ காளான் வறுவல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். 2 பேக்கெட் அளவுள்ள காளான் அதோட தோல் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி 4ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிவிட்டு தாளிப்புக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுக்கலாம். சோம்பு, கருவேப்பிலை இது 2ம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வதக்கி எடுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி அதோட கலர் கூட லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்த பிறகு ஃப்ரெஷ்ஷாக இடித்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டு அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இதிலையே பொடியாக கட் பண்ண ஒரு தக்காளி, இந்த தக்காளிக்கு மட்டும் தேவையான அளவுக்கு லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கி வந்த பின்னாடி இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போடுறேன், தனியாத்தூள். இவ்வளோதான். இதை மட்டும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடியெல்லாம் போட்டு கலந்து விடுறப்ப பாத்திரத்துக்கு அடியில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ பாத்திரத்துக்கு அடியில் ஒட்டாமல் வரும். பொடியோட ராஸ்மல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்கிற காளான் உள்ளே போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து விட்ட பிறகு உடனே மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு மூடி போடாமல் அந்த காளானை வேக வைக்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய மொத்த தண்ணியுமே வெளியில் ரிலீஸ் ஆகி நல்லா கொதிவிட்டு வர ஆரம்பிக்கும். இப்போ தான் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறோம். இது மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு வேகட்டும்.
தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா ஊற்ற தேவையில்லை. இந்த தண்ணியே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இதுவே போதும், வேகட்டும். ஒரு பக்கம் குக்கரில் நெய்ச்சோறு போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா 2 விசில் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷர் கூட தன்னால் அடங்கிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். குக்கர் ஓப்பன் பண்ணுறப்பே நல்ல ஸ்மெல்லு, வீடு முழுக்க நல்லா ஜம்முன்னு மணக்குது. ரைஸ்மே பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக பூ போல் நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே வந்து பிளேட்டில் எடுத்து வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கிற அந்த நெய்ச்சோரை ஒரு பிளேட்டில் போட்டு அப்படியே பரப்பிட்டு அதுக்கு மேலே வறுத்த வெங்காயம், ஃப்ரெஷ்ஷான வந்து புதினா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு, நமக்கு விருப்பமான நட்ஸு இந்த முந்திரி, பாதாம், உலர் இதெல்லாம் வறுத்து அப்படியே மேலாப்பில் போட்டோம் அப்படின்னா பார்க்க அழகாக இருக்கும். 10 நிமிஷம் கழித்து நம்ம காளான் வறுவல் வந்து எப்படி இருக்குது அப்படி சொல்லி ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். தண்ணி எல்லாமே வற்றி காளான்மே நல்லா வெந்து ட்ரை ஆகி வந்திருக்கு. ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஃபைனலாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் போட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பெப்பரோட ராஸ்மெல் வந்து கம்ப்ளீட்டாக போயிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தலையை மேலாப்பில் கொஞ்சம் தூவி விட்டு அப்படியே கலந்து இறக்கணும் அப்படின்னா சூப்பரான காளான் வறுவல் வந்து ரெடி ஆயிரும். பிளேட்டில் நெய் மணக்க மணக்க சுட சுட நெய்ச்சோறு ஒரு பக்கம், காரமான காளான் வறுவல், கொஞ்சம் தயிர் வெங்காய பச்சடி, இதெல்லாம் பார்க்குறப்ப இப்போயே சாப்பிடணும் போல தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கி லஞ்ச் காம்போ இதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்களும் இந்த லஞ்ச் காம்போவை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.